بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر. وقال رسول الله صلى الله عليه وسلم: من قام في ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடையுமிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதிலும் லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய தௌஃபீக்கை நாம் பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை லைலத்துல் கத்ரை பெற்றவர்களில் சேர்த்தருள்வானாக. இந்த ரமலான் மாதம் முழுக்க நாம் என்னென்ன அமல்கள் செய்தோமோ, என்னென்ன துஆக்கள் செய்தோமோ, எல்லாவற்றையும் அல்லாஹ் கபூல் செய்து நற்பாக்கியவான்களில் நம்மை சேர்த்தருள்வானாக என்கின்ற துஆவோடு நிகழ்ச்சியை நாம் தொடர்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 39 வயது நிறைவடைகிறது. 39 வயது நிறைவடைந்ததற்கு பிறகு தனிமையை அவர்களினுடைய உள்ளம் நாடுகிறது. எனவே மக்காவில் உள்ள ஜபலுன் நூர் என்னும் மலைக்கு சென்று அதன் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஹிரா குகையிலே தியானம் செய்ய துவங்குகிறார்கள். சரியாக 6 மாத காலம் வரை அவ்வப்போது செல்வார்கள், திரும்பி வருவார்கள். 40வது வயதினுடைய 6 மாதம் கழிந்ததற்கு பிறகு 2வது 6 மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதலாக தியானத்தில் ஈடுபட ஆரம்பித்தார்கள். பகலும் தங்கியிருப்பார்கள், இரவும் தங்கியிருப்பார்கள். அவர்களுக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கொண்டு அந்த தள்ளாடும் வயதிலும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையோடு இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் ஹஜ்ரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டு வந்தார்கள். ஹஜ்ரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வப்போது நபி அவர்களுக்கு முன்னால் தோன்றி சில திக்ருகளை சொல்லி அதை சொல்லி தியானத்தில் ஈடுபடுமாறு சொல்லுவார்கள். அதையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றியும் வந்தார்கள். ரமலானுடைய மாதம் பிறை 21 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் இருந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஜிப்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உண்மையான தோற்றத்திலே தோன்றினார்கள். அருகே வந்த ஹஜ்ரத் ஜிப்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இறைவனிடத்திலிருந்து வஹியாக வந்த ஆரம்ப 5 வசனங்களை ஓதி காட்டி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்பதாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஓத தெரியாது என்று சொன்னபோது ஹஜ்ரத் ஜிப்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆற தழுவி தன்னுடைய நெஞ்சத்தோடு இருக்க அணைத்து இப்போது ஓதுங்கள் என்பதாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். அதுவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியாத நிலையில் ஹஜ்ரத் ஜிப்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய உண்மை தோற்றத்தை கண்ட நபி அவர்கள் அதிர்ந்து போய் பயந்து போய் அங்கிருந்து ஓடி வந்தார்கள். போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்பதாக ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தேடி வந்தார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தும் நடுங்கியும் இருப்பதை கண்டு ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். ஏனென்றால் நீங்கள் உண்மையை பேசுகிறீர்கள், சிரமப்படக்கூடியவர்களினுடைய பாரத்தை நீங்கள் சுமக்கிறீர்கள், விருந்தினர்களை நீங்கள் அரவணைத்து அவர்களுக்கு உபகாரம் செய்கிறீர்கள், சோதனையில் ஆட்படுத்தப்பட்டவர்களுக்கு நீங்கள் ஓடி சென்று உதவி செய்கிறீர்கள். அனைத்து நல்ல குணங்களும் கொண்டிருக்கக்கூடிய உங்களை அல்லாஹ் எப்படி கேவலப்படுத்துவான்? எதற்கும் பயப்பட வேண்டாம். இரவில் நிம்மதியாக தூங்குங்கள். நாளை காலை என்னுடைய உறவினர்
ஒருவர் வேதத்தை கற்றறிந்த அறிஞர், அவரிடத்திலே சென்று நடந்ததை சொல்வோம் என்பதாக அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கூறி அரவணைத்து அவர்களை அப்படியே உறங்க வைத்து விட்டார்கள். அடுத்த நாள் காலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வரக்கத் இப்னு நௌஃபல் என்பவரை சென்று சந்திக்கிறார்கள். வரக்கத் இப்னு நௌஃபல் வேதங்களை கற்றறிந்த அறிஞராக இருந்தார். இன்ஜீல் வேதத்தை ஹிப்ரு மொழியிலிருந்து அரபு மொழிக்கு மொழிபெயர்த்து கொண்டும் இருந்தார். எனவே அவரிடத்திலே சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்தவைகளை விவரிக்குமாறு சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கத் இப்னு நௌஃபல் இடத்திலே நடந்த சொன்னார்கள். அதை கேட்ட வரக்கா சொன்னார், நீர் சொல்வது உண்மையாக இருந்தால் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வஹியை கொண்டு வந்த வானவர் தான் உங்களுக்கு முன்னாலும் வந்திருக்கிறார். நபியாக தேர்வு செய்யப்பட இருக்கிறீர்கள். நபியாக நீங்கள் தேர்வு செய்யப்பட்டு விட்டால் உங்களுடைய சொந்த ஊரிலிருந்தே நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள் என்பதாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுவரை அமைதியோடு கேட்டிருந்தவர்கள் அவர்களின் ஊராரை அவர்களை வெளியேற்றுவார்கள் என்று வரக்கா சொன்னவுடன் ஆச்சரிய மேலிட்டில் கேட்டார்கள், என்னுடைய சமூகம் என்னையே வெளியேற்றுமா என்பதாக கேட்டார்கள். காரணம், அதுவரை அமீன் என்றும் சாதிக் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்வாகவும் துதித்து பேசிக் கொண்டிருந்த சமூகம் நபி அவர்களுக்கு நுபுவத்து கிடைத்ததற்கு பிறகு அவர்களையே நாட்டை விட்டு விரட்டுவார்கள் என்று சொன்னால் அந்த அதிர்ச்சியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு கேட்டார்கள். ஆம், அப்படித்தான் வெளியேற்றுவார்கள். அந்த நேரத்தில் நான் இருந்தால் உமக்கு எல்லா வகையிலும் பக்க பலமாக இருப்பேன் என்பதாக சொன்னார். ஆனால் அந்த நேரத்தில் அவர் இல்லை, அவர் மறைந்து விட்டார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்தார்கள். அடுத்து வஹி எப்படி வரும், எப்போது வரும் என்பதாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அடுத்து வஹி சில நாட்கள் வரவில்லை. குர்ஆனினுடைய சூறாக்களினுடைய வரிசை அமைப்பை இரண்டு வகையாக சொல்லுவார்கள். ஒன்று எப்படி இறங்கியதோ அந்த அடிப்படையிலான ஒரு வரிசை முறை, இன்னொன்று நாம் எப்படி ஓதுகிறோமோ அந்த வரிசை முறை. முதலாவது சூரா என்ன என்று கேட்டால் நாம் சூரத்துல் ஃபாத்திஹா என்று சொல்லுவோம். இறுதி சூரா என்ன என்று கேட்டால் சூரத்துன் நாஸ் என்பதாக நாம் சொல்லுவோம். ஆனால் இறக்கப்பட்டதனுடைய அடிப்படையிலான தொடர் வேறு விதமாக இருக்கும். முதலாவது அல்லாஹ் இறக்கிய சூரா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். இரண்டாவது அல்லாஹ் இறக்கிய சூரா நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். மூன்றாவதாக அல்லாஹ் இறக்கி அருளிய சூரா யா அய்யுஹல் முஸம்மில். நான்காவதாக அல்லாஹ் இறக்கி அருளிய சூரா யா அய்யுஹல் முத்தஸிர். ஐந்தாவதாக அல்லாஹ் இறக்கி அருளிய சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. ஆறாவதாக அல்லாஹ் இறக்கிய சூரா தப்பத் யதா. ஏழாவதாக அல்லாஹ் இறக்கிய சூரா இன்னா அஅதைனாக்கல் கௌசர். எட்டாவதாக அல்லாஹ் இறக்கிய சூரா சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா. ஒன்பதாவதாக அல்லாஹ் இறக்கிய சூரா வல்லைலி இதா யக்ஷா. பத்தாவதாக அல்லாஹ் இறக்கிய சூரா வல் ஃபஜ்ரி வலையாலின் அஷ்ர். இறுதியாக 114வது சூறாவாக அல்லாஹ் இறக்கிய சூரா தான் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். இதுதான் அல்லாஹ் குர்ஆனை எந்த வரிசையில் இறக்கினானோ அந்த வரிசையின் அடிப்படையிலான 114 சூறாக்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அத்தியாயத்தை இந்த அத்தியாயத்திற்கு பிறகு வையுங்கள், இந்த வசனத்தை இந்த வசனத்திற்கு பிறகு வையுங்கள் என்று எந்த அடிப்படையில் தொகுத்து தந்தார்களோ அந்த அடிப்படையில் தான் நாம் இன்று ஓதிக்கொண்டிருக்கிறோம். முதலாவது சூரா சூரத்துல் ஃபாத்திஹா துவங்கி கடைசியில சூரத்துன் நாஸிலே நாம் முடிக்கிறோமே, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்து தந்த வரிசை முறை. அந்த அடிப்படையில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஆரம்ப 5 வசனங்களை அருளினான் ரமலான் மாதத்தினுடைய 21வது பிறை. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அடுத்து என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் இருந்தார்கள். ஆனால் வஹி என்பது சாதாரணமானதல்ல. அது இறங்குகிற போது மிக பெரும் சிரமமும் மிக பெரும் கஷ்டமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட காரணத்தினால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தொடர்ந்து வஹியை அனுப்பாமல் அவ்வப்போது இடைவெளி தந்தான். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் வீதியிலே நடந்து சென்ற போது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உண்மையான தோற்றத்திலே தோன்றினார்கள். மீண்டும் அவர்கள் பயந்தார்கள். மீண்டும் போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று சொல்லி தன்னுடைய வீடு நோக்கி ஓடினார்கள். அப்போதுதான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா யா அய்யுஹல் முஸம்மில் என்கின்ற சூறாவையும் யா அய்யுஹல் முத்தஸிர் என்கின்ற சூறாவையும் அருளி போர்வையை போர்த்தி படுத்திருக்க வேண்டாம், எழுந்திருங்கள், மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள், அல்லாஹ்வை அவனுடைய மேன்மையை புகழுங்கள், உங்களுடைய ஆடையை நீங்கள் தூய்மையாக வைத்திருங்கள், அழுக்கான காரியங்களில் இருந்து விலகி இருங்கள் என்பதாக அல்லாஹ்
ஜல்ல ஷானுஹு தஆலா யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர் வர்ருஜஸ ஃபஹ்ஜுர் என்பதாக அல்லாஹ் சொன்னார். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மார்க்க பிரச்சாரத்தை துவங்கினார்கள். ஏன் இதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிற்கும் குர்ஆனிற்கும் மிக நெருக்கமான தொடர்பு மட்டுமல்ல, குர்ஆனால் தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிற்கே சிறப்பு என்பதை நாம் புரிவதற்காக வேண்டி குர்ஆன் சார்ந்த சில தகவல்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்னும் பலகையிலிருந்து முதல் வானத்தின் பக்கமாக குர்ஆனை இறக்கி அருளிய இரவுதான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. பிறகு 23 ஆண்டு காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தேவைக்கு தகுந்தவாறு கொஞ்சம் கொஞ்சமாக குர்ஆனை இறக்கி அருளினார். ஆக இந்த லைலத்துல் கத்ரை ஏன் நாம் சங்கைப்படுத்துகிறோம்? ஏன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று இந்த இரவை சொல்லுகிறார்? ஏன் வானத்திலிருந்து ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்களோடு புடை சூழ வருகை தருகிறார்கள்? ஏன் அனைத்து வகையான கைறுகளையும் நலவுகளையும் அல்லாஹ் இந்த இரவிலே இறக்கி தருகிறான் என்று சொன்னால், எல்லாவற்றிற்கும் காரணம் குர்ஆன். ஏனென்றால் இந்த குர்ஆன் தான் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு எல்லா நேரத்திலும் குர்ஆனைத்தான் ஓதுவார்கள். நபி அவர்களை எதிர்த்து வந்தாலும் குர்ஆனைத்தான் ஓதுவார்கள். நபி அவர்களிடத்தில் விளக்கம் கேட்டு வந்தாலும் குர்ஆனைத்தான் ஓதுவார்கள். எல்லா சந்தர்ப்பங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனைத்தான் ஓதுவார்கள். பகல் முழுக்க நபி அவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் கூட இரவு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவிலே நின்று குர்ஆனை ஓதுகிற போது அவர்கள் மறைந்தும் ஒளிந்தும் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். அந்த அளவிற்கு குர்ஆனால் அவர்கள் ஈர்க்கப்பட்டார்கள். குர்ஆனை மட்டும் அவர்களால் மறுதலிக்கவே முடியவில்லை. குர்ஆனினுடைய வசனங்களை மட்டும் அவர்களால் குறை கூறவே முடியவில்லை. ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய வார்த்தை அல்லவா. நாம் பேசுகிற பேச்சுக்கே இவ்வளவு ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்த முடியும் என்று இருக்கிற போது, அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றால் எப்படி தாக்கங்களை ஏற்படுத்தும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவே கூடாது என்று விழிப்புணர்வோடு இருந்தவர்கள் குர்ஆனினுடைய ஒற்றை வார்த்தை ஒருவரின் காதில் விழுந்து விட்டால் கூட அவருடைய உள்ளத்திலே தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி விடும் என்று அவர்கள் பயந்த காரணத்தினால் மக்காவிற்குள் வருகிற போதே காதுகளில் பஞ்சை வைத்துக் கொண்டுதான் உள்ளே வர வேண்டும். முஹம்மது ஓதுகின்ற வசனத்தை யாரும் கேட்டுவிடக் கூடாது என்கின்ற நிபந்தனையோடு தான் மக்காவிற்குள் அனுமதித்தார்கள் என்று சொன்னால், குர்ஆனினுடைய தாக்கம், குர்ஆன் ஏற்படுத்திய புரட்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிரச்சாரத்தை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள் கூடி பேசினார்கள், ஆலோசனை செய்தார்கள். ஆலோசனையின் முடிவில் உத்பாவை தேர்வு செய்தார்கள். நீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று அவர்களுடைய மார்க்க பிரச்சாரத்தை நிறுத்துவதற்கு ஏதாவது வழி செய்து விட்டு வா என்பதாக உத்பாவை அனுப்பினார்கள். உத்பா சென்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பேசினார். நீங்கள் ஏன் ஒரு புது மார்க்கத்தை சொல்ல வேண்டும்? நம்முடைய முன்னோர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றினால் என்ன? உன்னால் இந்த ஊரிலே குழப்பம், உறவுகளுக்குள்ளே விரிசல். என்ன நாடுகிறீர்? உனக்கு உயர்ந்த பதவி வேண்டும் என்று ஆசைப்படுகிறீரா? உமக்கு பதவியை தருவதற்கு நாங்கள் தயார். செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கு நாங்கள் தயார். அழகிய பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? அரபு குலத்திலேயே அழகில் சிறந்த ஒரு பெண்ணை உமக்கு திருமணம் செய்து தருவதற்கு நாங்கள் தயார். என்ன வேண்டுமோ சொல்லுங்கள், எல்லாவற்றையும் நாங்கள் தருகிறோம். ஆனால் ஒன்றே ஒன்று, பிரச்சாரத்தை நிறுத்த வேண்டும் என்பதாக சொன்னார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்பாவை நோக்கி கேட்டார்கள், உத்பாவே, பேசுவதை பேசி முடித்து விட்டீரா என்பதாக கேட்டார்கள். உத்பா முடித்து விட்டேன் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்து ஹாமீம் சஜிதாவை ஓத ஆரம்பித்தார்கள். ஹாமீம் என்று ஆரம்பித்து ஓத 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 ஒரு வசனம் வந்தது. சமூது கூட்டத்தாரை எந்த இடியை கொண்டு அல்லாஹ் அழித்தானோ அப்படிப்பட்ட இடியை கொண்டு உன்னை நான் எச்சரிக்கிறேன் என்கின்ற வசனம் வருகிற போது தன்னுடைய காதை பொத்தி கொண்டான் உத்பா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாயை பொத்தி விட்டான் உத்பா. சொன்னான், நிறுத்தும் நிறுத்தும், இதற்கு மேல் இந்த வசனத்தை என்னால் கேட்க முடியவில்லை என்பதாக அங்கிருந்து வெளியேறியவன் தன்னுடைய வீட்டிற்குள் முடங்கி போனான். என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பேரம் பேச சென்றவன் வெளியே வந்ததற்கு பிறகு தன்னுடைய வீட்டிற்குள் சென்று முடங்கி போய் விட்டானே என்று ஆச்சரியப்பட்டவர்கள்
உத்பாவை கேலி செய்தார்கள். அபூ ஜஹல் சொன்னார், முஹம்மது கொடுத்த விருந்திலே மயங்கி போய் விட்டார் உத்பா என்பதாக அபூ ஜஹல் கேலி பேசினான். கோபம் வந்த உத்பா நேராக அபூ ஜஹலிடத்திலே சென்று சொன்னார், என்னிடத்தில் இல்லாத செல்வமா, நான் சாப்பிடாத உணவு வகைகளா, முஹம்மது கொடுத்த விருந்தில் நான் மயங்கி விட்டேன் என்று எப்படி சொல்லலாம் என்பதாக சண்டையிட்டு அவன் சொன்னான், அவர் ஓதிய வசனத்தினுடைய தாக்கம் உனக்கு தெரியுமா? மனிதர்கள் இயல்பாக பேசுகிற வார்த்தை அல்ல அந்த வார்த்தை, இது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை, சத்தியத்தினுடைய வார்த்தை என்பதாக உத்பா அபூ ஜஹலிடத்திலே சொன்னான். ஆக சொல்ல வருகிற கருத்து இதுதான், பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய வசனங்கள் திருக்குர்ஆனுடைய வசனங்கள். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேரத்திலும் குர்ஆனை தான் ஓதிக்கொண்டிருப்பார்கள். நஜ்ஜாஷி மன்னனிடத்திலே அடைக்கலம் தேடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். அவர்களை பிடித்து வருவதற்காக வேண்டி குறைஷிகள் பின்தொடர்ந்து வந்தார்கள். நஜ்ஜாஷி மன்னனிடத்திலே சென்று சொன்னார்கள், இவர்கள் எங்களுடைய மதத்தை புறக்கணித்து விட்டு எங்களுடைய முன்னோர்களை அவமதித்து விட்டு இங்கே வந்து விட்டார்கள் என்பதாக சொன்னபோது நஜ்ஜாஷி மன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களை அழைத்தான். அழைத்து நஜ்ஜாஷி மன்னன் கேட்டார், யாரை ஏற்றுக்கொண்டீர்கள், என்ன புதிய மார்க்கம், எனக்கு விளக்கம் தாருங்கள் என்று சொன்னபோது அங்கே ஓதப்பட்டது சூரத்து மரியம். காஃப் ஹா யா ஐன் ஸாத் என்று ஆரம்பித்து ஒவ்வொரு வசனமாக ஓதி முடித்து விட்டு நஜ்ஜாஷி மன்னனின் முகத்தை, தலையை உயர்த்தி பார்க்கிற போது அவருடைய தாடி நனைய நனைய அவர் அழுதிருந்தார். அவர் சொன்னார், ஆம், இதுதான் சத்தியத்தின் வார்த்தை, இதுதான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹியாக வழங்கப்பட்ட வார்த்தை, நீங்கள் சத்தியத்தின் மீது இருக்கிறீர்கள் என்பதாக சொல்லி அழைக்க வந்தவர்களிடத்திலே நஜ்ஜாஷி மன்னர் இவர்களை உங்களோடு அனுப்ப முடியாது என்று மறுத்தார். சொல்ல வருவது இதனால் தான், குர்ஆனுடைய வசனங்கள் அதனுடைய பொருள் புரிந்து அதனுடைய ஆழம் புரிந்து அதனுடைய சத்தியம் உணர்ந்து அதை படித்தோம் என்று சொன்னால் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இருக்கிறது, அது அழுத்தமான தாக்கம். பொதுவாக அறிஞர்கள் சொல்லுவார்கள், 10 விதமான புரட்சியை குர்ஆன் செய்தது. எனவே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் குர்ஆன் ஏற்படுத்த வேண்டிய 10 விதமான மாற்றங்கள் என்பதாக அறிஞர்கள் பட்டியலிட்டு சொல்வார்கள். இந்த குர்ஆனிற்கும் நமக்குமான தொடர்பு எந்த அடிப்படையில் வெளிப்படுகிறது என்று சொன்னால் இந்த 10 அடிப்படையில் தான் வெளிப்படுகிறது. முதலாவது, அல்லாஹ்வை அறிந்து அவனுடைய அத்தாட்சிகளை அறிந்து செயல்படுவது. இரண்டாவது, அவனுடைய தூதரை அறிந்து தூதரினுடைய மகத்துவம் அறிந்து செயல்படுவது. மூன்றாவது, ஷரியத்தை அறிந்து அது சொல்லுகின்ற ஹலால் ஹராமை அறிந்து செயல்படுவது. நான்காவது, மறுமையை அறிந்து அதன் அடிப்படையில் செயல்படுவது. ஐந்தாவது, ஈமானை பலப்படுத்தி அதன் அடிப்படையில் செயல்படுவது. ஆறாவது, இறையச்சத்தை பரிபூரணப்படுத்தி அதன் அடிப்படையில் செயல்படுவது. ஏழாவது, தவக்குல் என்னும் இறை நம்பிக்கையை பரிபூரணப்படுத்தி அதன் அடிப்படையில் செயல்படுவது. எட்டாவது, நல்லொழுக்கத்தையும் நற்குணத்தையும் பேணி பாதுகாத்து அதன் அடிப்படையில் செயல்படுவது. ஒன்பதாவது, பிறரின் உரிமைகள் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் அதன் அடிப்படையில் செயல்படுவது. பத்தாவது, மேற்கண்ட அனைத்துமே அல்லாஹ்வினுடைய கட்டளை என்று எண்ணி அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நோக்கமாக கொண்டு செயல்படுவது. இந்த 10 குர்ஆன் ஏற்படுத்துகின்ற மிக முக்கியமான மாற்றமும் தாக்கமும் என்பதாக அறிஞர்கள் சொல்லுவார்கள். பொதுவாகவே நாம் லைலத்துல் கத்ருடைய இரவு என்று சொன்னாலே நம்முடைய சிந்தனைக்கு ஒரு விஷயம் வரும். என்ன தெரியுமா? மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். எல்லா காலத்திலும் மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். ஆனால் லைலத்துல் கத்ருடைய இரவிலே தான் மலக்குமார்களினுடைய தலைவராகிய ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இறங்குகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்ததற்கு பிறகு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உலகத்தில் எந்த வேலையும் கிடையாது. அல்லாஹ் எதை ஆணையிட்டானோ அதை செயல்படுத்துவதற்கு எல்லா மலக்குமார்களும் வந்து செல்வார்கள். ஆனால் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே இறங்கக்கூடிய இரவு இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு மட்டும்தான். எனவே தான் இந்த இரவிற்கு சிறப்பு. மலக்குமார்களோடு சுஹபத், மலக்குமார்களோடு நெருக்கம், மலக்குமார்களோடு தோழமை ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவர்தான் இம்மையிலும் வெற்றியாளர், அவர்தான் மறுமையிலும் வெற்றியாளர். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன சின்ன அமல்களை சொல்லி இதுவெல்லாம் மலக்குமார்களுடைய தோழமையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் என்பதாக சொல்லி இருக்கிறார்கள். அறிஞர்கள் 7 விஷயம்
விஷயங்கள், சின்ன சின்ன 7 விஷயங்களை சொல்லுவார்கள். இந்த 7 விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தினால் உங்களுக்கு மலக்குமார்களினுடைய தோழமை கிடைக்கும் என்பதாக சொல்வார்கள். முதலாவது, ஒதுவோடு தூங்குவது. எந்த ஒரு மனிதர் ஒதுவோடு தூங்குகிறாரோ அவர் எழுந்திருக்கும் வரை அவரோடு ஒரு மலக்கு இருப்பார். இரண்டாவது, துஆ செய்கிற போது தன்னுடைய சகோதரருக்காக வேண்டி துஆ செய்வது. எப்போதெல்லாம் அவர் அடுத்தவருக்காக வேண்டி துஆ செய்கிறாரோ அப்போதெல்லாம் அல்லாஹ் ஒரு மலக்கை நியமித்து அவருக்கு துஆ செய்யுமாறு கட்டளையிடுகிறான். இவர் அடுத்தவருக்கு துஆ செய்கிற போதெல்லாம் யா அல்லாஹ் அதை இவருக்கும் கொடு என்று மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள். இது மலக்குமார்களினுடைய தோழமையை தரக்கூடிய ஒன்று. மூன்றாவது, திக்ரில் ஈடுபட்டு கொண்டிருப்பது. மலக்குமார்கள் உலகத்தை சுற்றி திரிவார்கள். எந்த சாரார் திக்ரில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அங்கே மலக்குமார்கள் வருகை தருவார்கள். பிறகு திக்ரினுடைய சபை முடிந்ததற்கு பிறகு அங்கிருந்து அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்கள். அல்லாஹ் கேட்பான், எங்கிருந்து வருகிறீர்கள்? உன்னை திக்ரு செய்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்தார்களிடம் இருந்து வருகிறேன் என்பதாக மலக்குமார்கள் சொல்லுவார்கள். அப்போது அல்லாஹ் கேட்பான், அவர்கள் எதை கேட்கிறார்கள் என்பதாக. அவர்கள் இன்ன விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் கேட்கிறார்கள். சுவர்க்கத்தை கேட்கிறார்கள், உன்னுடைய பொருத்தத்தை கேட்கிறார்கள், உன்னுடைய உதவியை கேட்கிறார்கள் என்று சொல்லி அடியார்கள் என்னவெல்லாம் கேட்டார்களோ அதையெல்லாம் மலக்குமார்கள் எடுத்து சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுவான், அவர்கள் எதை கேட்டார்களோ அதை நான் தந்து விட்டேன் என்பதாக சொல்லுவான். எனவே தான் திக்ரு செய்து முடித்தவுடன் நாம் துஆ செய்ய வேண்டும். அதை மறந்து விடவே கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த திக்ர் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்பட்டு நாம் என்ன கேட்கிறோமோ அது கொடுக்கப்படுகிறது. இது மூன்றாவது. நான்காவது, காலையிலே சுபுஹ் தொழுகையையும் அசர் தொழுகையையும் ஜமாத்தோடு தொழுவது. என்று சொன்னால் பொதுவாக மலக்குமார்கள் வானிலிருந்து பூமிக்கும் பூமியிலிருந்து வானத்திற்கும் சென்று கொண்டிருப்பார்கள். சுபுகுடைய நேரத்தில் இறங்கக்கூடிய மலக்குமார்கள் அசருடைய நேரத்திலே திரும்ப செல்லுவார்கள். அசருடைய நேரத்திலே இறங்கக்கூடிய மலக்குமார்கள் சுபுகுடைய நேரத்திலே திரும்பி செல்லுவார்கள். இவர்கள் திரும்பி போகிற போது அல்லாஹ் கேட்பான், என்னுடைய அடியார்களை எந்த நிலையில் விட்டு விட்டு வந்தீர்கள் என்பதாக. அப்போது மலக்குமார்கள் சொல்வார்கள், அவர்கள் உன்னை வணங்கி வழிபடுகிற நிலையில் நான் விட்டு வந்தோம் என்பதாக சொல்லுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒருவர் மலக்குமார்களினுடைய சாட்சியை விரும்புகிறாரோ அவர் சுபுகையும் அசரையும் ஜமாத்தோடு தொழட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது நான்காவது. ஐந்தாவது, பள்ளிவாசலில் அமர்ந்திருப்பது. ஆனால் ஒதுவுடன் அமர்ந்திருக்க வேண்டும். ஒதுவோடு பள்ளியில் அமர்ந்திருந்தால் மலக்குமார்களினுடைய தொடர்பு கிடைக்கும். எவ்வளவு நேரம் பள்ளியில் இருக்கிறாரோ அவ்வளவு நேரம் மலக்குமார்கள் அவரோடு இருப்பார்கள். இது ஐந்தாவது. ஆறாவது விஷயம், மலக்குமார்கள் நம்மை விட்டு விலகுகிற நேரம். அது என்ன தெரியுமா? எந்த ஒரு மனிதன் பாவமான காரியங்களிலும் இறைவன் வெறுக்கும் காரியங்களிலும் ஒருவர் ஈடுபடுகிறாரோ அப்போது மலக்குமார்கள் அவரை விட்டு விலகி விடுகிறார்கள். ஏழாவது, குளிப்பு கடமையான நிலையில் ஜனாபத்தோடு இருக்கக்கூடிய நிலையில் மலக்குமார்கள் அவரை விட்டு விலகி விடுகிறார்கள் என்பதாக இந்த 7 தருணங்களை அறிஞர்கள் சொல்லுவார்கள். இந்த 7 விஷயங்களிலும் கவனத்தோடு செயல்பட்டு மலக்குமார்களினுடைய தோழமையை ஒருவர் கொண்டு விட்டார் என்று சொன்னால் அவருக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை 4ஆக சொல்வார்கள். முதலாவது பலன் என்ன தெரியுமா? அவர் தொட்ட எல்லா காரியங்களையும் அல்லாஹ் வெற்றியாக்கி தருகிறான். அது உலக காரியமாக இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமோ கொடுக்கல் வாங்கலோ எதுவாக இருந்தாலும் அவர் எதை தொடுகிறாரோ அதை அல்லாஹ் வெற்றியாக்கி தருகிறான். இரண்டாவது, அவர் மரணமாக கூடிய நேரத்திலே மலக்குமார்கள் ஆறுதல் தருகிறார்கள். மரணமானதற்கு பிறகு கூட மலக்குமார்கள் அவர்களுடைய கஃன் தஃனுடைய வேளையில் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால் யோசிக்க வேண்டும். ஹஜ்ரத் ஹன்ஸலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மலக்குமார்கள் குளிப்பாட்டினார்கள். ஹஜ்ரத் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மலக்குமார்கள் தான் தூக்கி சென்றார்கள். ஹஜ்ரத் ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மலக்குமார்கள் தான் தஃன் செய்தார்கள் என்று சொன்னால் மலக்குமார்களுடைய தோழமை அந்த மரண வாயிலும் கிடைக்கும். மூன்றாவது, எழுப்பப்படுகிற நேரத்தில், நாம் மஹ்ஷரிலே எழுப்பப்படுகிற நேரத்தில், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு ஸும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதுன். கவலையும் பயமும் பதட்டமும் பீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே மலக்குமார்களினுடைய தோழமை கொண்டவர், தன்னுடைய கடைசி மூச்சு வரை ஈமானில் நிலைத்திருந்தவர்களை பார்த்து மலக்குமார்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்
தகாஃபு வலா தஹ்ஸனு வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில் லதி குன்தும் துஅதுன். நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு சுவர்க்கத்தை கொண்டு சுப செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக மலக்குமார்கள் சொல்லுவார்கள். ஆக மஹ்ஷரிலே நாம் எழுப்பப்படுகிற போது மலக்குமார்களுடைய இந்த சுப செய்தி கிடைக்கும். நான்காவது, சுவர்க்கத்தில் அடியெடுத்து வைக்கிற போது மலக்குமார்கள் சொல்லுவார்கள், சலாமுன் அலைக்கும் திபுதும் ஃபத்ஹுலூஹா காலிதீன். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லி உங்களுக்கு மனமாகி விட்டது, இந்த சுவர்க்கத்தில் நீங்கள் நிலையாக இருங்கள் என்கின்ற சுப செய்தி சொல்லப்படுகிறது. மலக்குமார்களினுடைய தொடர்பு அவ்வளவு தூரம் அவசியம். வாழுகிற போதும் வாழ்ந்ததற்கு பிறகும் மலக்குமார்களினுடைய தொடர்பு இருக்க வேண்டும். எனவேதான் நம்முடைய வீடுகளிலே ரஹ்மத்தினுடைய மலக்குமார்கள், பரக்கத்தினுடைய மலக்குமார்கள் வந்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்று சொன்னால் இரண்டை சொல்லுவார்கள். ஒன்று, வீட்டை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, இறை வெறுப்பிற்கு காரணமான எந்த காரியத்தையும் வீட்டிற்குள் செய்யக்கூடாது. நாம பாட்டு போடுறது, படம் பார்க்கிறது, டிவியில வந்து எதையாச்சும் போட்டு விட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறவன் மலக்குமார்கள் வரமாட்டார்கள், உள்ளே மலக்குமார்கள் வரமாட்டார்கள். எனவே வீட்டை அல்லாஹ்வினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் கட்டமைத்து வைத்திருக்கிற போது மலக்குமார்கள் வந்து சொல்வார்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்கும். ஆக மலக்குமார்கள் வருகின்ற இரவு, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு, மிக பெரும் தாக்கங்களை, மாற்றங்களை ஏற்படுத்திய, மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய குர்ஆன் லவ்ஹுல் மஹ்ஃபூதில் இருந்து முதல் வானத்தின் பக்கம் இறக்கப்பட்ட இரவு இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. அந்த அடிப்படையில் இந்த லைலத்துல் கத்ருடைய சிறப்பை உணர்ந்து இந்த இரவு முழுக்க ஒரு நிமிடத்தை வீணடித்து விடாமல் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்ச வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய ரமலானுடைய அமலை கபூல் செய்வாயாக. இந்த மாதம் முழுக்க நாங்கள் செய்த துஆவை நீ கபூல் செய்து கொள்வாயாக. எங்களை பீடித்திருக்கக்கூடிய முசீபத்துகளை நீக்குவாயாக. எங்களுக்கு விசாலமான பொருளாதாரத்தை கொடுப்பாயாக. நிம்மதியான வாழ்வை தருவாயாக. சிறந்த குடும்பத்தை ஏற்படுத்தி தருவாயாக. சிறந்த சந்ததிகளை தருவாயாக. எங்களுடைய சந்ததிகளை நேர்வழியிலே வாழ செய்வாயாக. யாரிடத்திலும் கரமேந்தி விடாமல் உன்னிடத்திலேயே கரமேந்தி வாழுகின்ற கண்ணியமான வாழ்வை எங்களுக்கு தருவாயாக. தூய்மையான வாழ்வை தருவாயாக. குர்ஆனோடு நெருக்கமான வாழ்வை தருவாயாக. குர்ஆனை புரிந்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதான அன்பை பலப்படுத்தி தருவாயாக. அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய ஆசையை தருவாயாக என்று இந்த இரவு முழுக்க நாம் அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சினால் நிச்சயமாக இந்த ரமலான் நம்முடைய வாழ்விலே மாற்றங்களை ஏற்படுத்தும். இதுவரை நாம் கண்ணீர் வடித்திருக்கலாம், இதுவரை நாம் கதறி அழுதிருக்கலாம், இதுவரை நாம் நொந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் வரக்கூடிய காலம் செழிப்பாக, வரக்கூடிய காலம் இனிமையாக, வரக்கூடிய காலம் சுபிட்சமாக அமைய வேண்டும் என்று சொன்னால் இந்த இரவை பயன்படுத்துங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய காரியங்களை சீர் செய்து தருவதற்கு சர்வ வல்லமை படைத்தவனாக இருக்கிறான். மகா விசாலமானவனாக இருக்கிறான். அவனால் முடியாதது எதுவும் கிடையாது. நமக்கும் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் சிரமத்திலும் கஷ்டத்திலும் மக்கள் உழன்று கொண்டிருக்கிறார்களோ எல்லோருக்குமான சுபிட்சத்தை இந்த இரவிலே நாம் கேட்போம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொண்டு அருள் புரிவானாக. வ ஆகிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹபீபல்லாஹ் ரசூலல்லாஹ் இமாமல் முர்சலீன்.